ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மந்த் 2025 தமிழக அரசு இதழில் வெளிவந்த முதலமைச்சருடைய உரையை தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா வந்து தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி எந்த விதியின் கீழ் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, விதி 110 கீழ். இதை வந்து பார்த்துக்கிடுங்க, விதி 110 கீழ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் ஆற்றிய உரையை வந்து இதில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதலமைச்சர் ஆற்றிய உரையில் பாவேந்தரை பற்றி நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது முக்கியமான வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். தமிழை வளர்த்தல் ஒன்று, சாதியை ஒழித்தல் மற்றொன்று என்று கொள்கை பாதை வகுத்து தந்தவர் யார் அப்படின்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், 1929ஆம் ஆண்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை எதுனா பாவேந்தரனுடைய பாடல்கள் தான். அடுத்தது, பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால்டு விட்மன் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா, அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்க, 1990ஆம் ஆண்டு பாவேந்தரின் படைப்புகளை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நாட்டுடைமையாக்கினார்கள். இது வந்து எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது? 1990. யார் நாட்டுடைமையாக்கினதுன்னா கலைஞர் அவர்கள். அடுத்தது, பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? கொண்டாடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க, விதி 110 கீழ். அடுத்தது பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகள் வந்து கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள் நடைபெறும் இடங்களில் வந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து இதை மையப்படுத்தி பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்றார் பாவேந்தர். இந்த வரிகளெல்லாம், பாடல் வரிகளெல்லாம் பார்த்துக்கணும். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்றார் பாவேந்தர். அதே போல கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும் என்றவர் பாவேந்தர். அடுத்தது வந்து, வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு என்றார் பாவேந்தர். அடுத்தது, தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்றவர் பாவேந்தர். இதெல்லாம் வந்து பாவேந்தருடைய பாடல் வரிகள். அதே மாதிரி ஆரம்பத்திலையும் வந்து பாவேந்தருடைய பாடல் வரிகள் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது, தமிழின் பெருமையை உணர்த்தும் வரிகள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இது வந்து தமிழினுடைய பெருமையை உணர்த்துது. அடுத்தது வந்து எழுச்சி மிகுந்த வரிகள். என்ன அப்படின்னா, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இந்த பாடல்கள் வந்து எழுச்சி மிகுந்த வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து போர் பாடல் வரிகள். அதாவது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். இது வந்து போர் பாடல் வரிகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வெற்றி பாடல். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு. இது வந்து வெற்றி பாடல். அடுத்தது வந்து முரசு கொட்டிய எழுச்சி பாடல் வந்து, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். இது வந்து எழுச்சி பாடல்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து, வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு என்று திராவிட பண்பாடியும் காலத்தினை வென்ற பாடல்களை நமக்கு தந்தவர் யாருன்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரையில் வந்து இவ்வளோ தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கிடுங்க. அதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும். அடுத்தது வந்து இது வந்து எந்த விதியின் கீழே அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, விதி 110 கீழே வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதில் முக்கியமான தகவல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.